அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற முக்கியமான விஷயம் என்னென்னா, தென்னை மரங்கள் வளர்ப்பில் நம்ம கவனிக்க வேண்டிய ரெண்டு முக்கியமான அல்லது சேர்க்க வேண்டிய முக்கியமான பொருள்கள். வாரம் அல்லது 10 நாளைக்கு ஒரு முறை என்ன பொருளை கொடுக்கலாம்? 200 லிட்டர் தண்ணியில் 3 லிட்டர் மீன் அமிலம் கலந்து, ஒரு மரத்துக்கு 3 லிட்டர், 70 கிலோவில் 70 மரம் ஒரு ஏக்கருக்கு 200 லிட்டர் வச்சுருக்கோம். மரத்துக்கு 3 லிட்டரு அது ஊற்றி விடலாம். அதே மாதிரி என்னாகும், எருக்கு கரைசல் 200 லிட்டர் தயார் பண்ணால் அதை மரத்துக்கு 3 லிட்டர் பிரித்து ஊற்றுறது. இந்த ரெண்டை மட்டும் திருப்பி 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 பண்ணிகிட்டே வரணுங்க. பிப்ரவரி வரலும் இந்த மழைக்காலத்தில் வீட்டில் வச்சுருக்கக்கூடிய தென்னை மரமோ அல்லது தோட்டத்தில் வச்சுருக்கிறதோ, அதற்கு தென்னை மரத்தை ஒட்டி ஒரு திட்டு போடணும், மண் திட்டு போடணும். அந்த திட்டு எவ்வளோ உயரம் இருக்கணும்னா, பொதுவாக நம்ம பகுதியில் மழை பெஞ்சால் எவ்வளோ உயரத்துக்கு தண்ணி தேங்குமோ அதை விட ஒரு 2 இன்ச்சு உயரம் இருக்கிற மாதிரி அமைப்பில் திட்டு போட்டுடணும். ஓகேங்களா? அந்த மாதிரி திட்டு போட்டுட்டு செடியிலேருந்து ஒரு 2 அல்லது 3 அடி தள்ளி தான் தண்ணி விழுகணுங்கிற மாதிரி வச்சுக்கணும். முடிஞ்ச அளவுக்கு 6 அடி, ஒரு பெரிய மரத்துக்கெலாம் மரத்துலேருந்து 6 அடி ஒரு சைடு அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கிட்டோம்னா மிகவும் சிறந்தது. வேர் அழுகாமல் இருக்கும், வேர் நோய் வராமல் இருக்கும். அந்த கவனத்தை நம்ம பண்ணிக்கணும். ரொம்ப முக்கியம், இது இந்த காலத்தில் முக்கியம். அதில் நீங்கள் இந்த மீன் அமிலத்தையும் எருக்கு கரைசலையும் தொடர்ந்து பயன்படுத்தணும், 7 நாளைக்கு ஒரு முறை. நம்மளுடைய குழு உறுப்பினர்கள் நிறைய பேர் இந்த இந்த டெக்னிக்கை பயன்படுத்தி தென்காசி மாவட்டம், நாகப்பட்டினம், பட்டுக்கோட்டை, அதுக்கப்புறம் நாமக்கல், இங்கெல்லாம் பார்த்தா ஒரு காய் வந்து 750 கிராம்லேருந்து ஒரு கிலோ 100 கிராம் இருக்கிற அளவுக்கு எடுக்கிறாங்க. இந்த ரெண்டே பொருள் தான், வேறு எதுவும் இல்லை. ஆனால் தொடர்ந்து கொடுக்குறது. நீங்கள் சொட்டு நீர் போட்டுக்கலாம், பைப்லைன் போட்டுக்கலாம், வெஞ்சுரி வச்சுக்கலாம். அந்த வெஞ்சுரியில் இந்த 2 பொருள்களை முறையாக கொடுத்துக்கிட்டே இருக்கிறது. அப்போ அதுக்கான பொருள் உங்கள்கிட்ட இருக்கணும். மீன் அமிலம் போதுமான அளவு போட்டு வச்சுக்கிட்டே இருக்கணும். ஒரு பக்கம் எருக்கு கரைசல் போட்டுக்கிட்டே வரணும். இதை மட்டும் கொடுத்தா குறைந்த செலவில் அதிகமான லாபம் கிடைக்கிற மாதிரி ஒரு அமைப்பு. நிறைய பேர் ஃபோனில் கேட்டீங்க, நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மையா, நடக்குமா அப்படின்னு. எனக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் கேளுங்க, நான் என்கிட்ட சொன்ன அல்லது இருக்கக்கூடிய விவசாயிகளோட நம்பர் அனுப்புகிறேன், நீங்கள் பேசுங்க. அவங்களோட தோட்டத்தை நேரில் போய் பார்த்துட்டு வாங்க, அவங்க என்ன செய்கிறாங்கன்னு. இந்த 2 பொருள் தான் கொடுப்பாங்க, வேறு எதுவும் கொடுக்க மாட்டாங்க. அவங்களோட தேங்காயை மட்டையை உரித்து இருக்கக்கூடிய தேங்காயை எடை போட்டு பார்த்துட்டு வாங்க, எவ்வளோ இருக்குது, அவங்க சொன்னது உண்மையா, படத்தில் காட்டினது உண்மையா அப்படின்னு. அப்படிங்கிறப்ப நமக்கு வந்து ஒரு குறைந்த செலவில் ஒரு பெரிய லாபம் எடுக்க வாய்ப்பு இருக்குங்க. இந்த ஒரு மனசை கையில் வச்சுக்கணும். முக்கியமாக வீட்டு தோட்டங்கள் வச்சுருக்கீங்கள, அந்த மரத்தை சுற்றி நம்ம வட்டம் போட்டிருக்கோம், அது பண்ணக்கூடாதுங்க. மரத்துக்கு பக்கத்தில் மண்ணை தடவி மரத்துலேருந்து ஒரு 5-6 அடி தள்ளி தான் தண்ணி கொடுக்கணும். அங்கே தான் நான் சொல்கிற பொருள்லாம் கொடுக்கணும். தென்னை மரத்தை படுக்க வச்சிங்கன்னா எங்கே இருக்கோ அவ்வளோ தூரத்துக்கு அதோட வேர் இருக்கும். நீங்கள் போடுற இடத்துல பிடிச்சிக்கிற வேர் இருக்கும். அந்த பிடிச்சிக்கிற வேர் இருக்கிற இடத்துல கொண்டு போய் நிறைய தண்ணியை கொடுத்தீங்கன்னா அது அப்படியே ஊறி அழுகி போயிடுச்சுன்னா அங்கேருந்தான் அழுகல் வரும். மட்டை தொங்குது, தலைப்பகுதியில் உச்சி தலை தொங்குது, வண்டு வந்துருச்சு, சிவப்பு கூன் வண்டு வந்துருச்சு சொல்கிறோம்ல, அதோட அடிப்படை எங்கே இருக்குன்னா தண்ணி கொடுக்குற முறையில் இருக்கு. இதை மட்டும் நீங்கள் முறையாக கவனிங்க. அதே மாதிரி ஒரு மரத்துக்கு இந்த காலத்தை பொறுத்தளவில் மாதம் ஒரு முறை 10 மில்லி ட்ரைகோடர்மா விரிடி 100 லிட்டரில் 1 லிட்டர் கலந்து, ஒரு மரத்துக்கு 20 கிராம் அல்லது 30 கிராம் கலந்து மரத்தை சுற்றி ஊற்றுறது. அதாவது 100 லிட்டரில் 3 கிலோ கலந்து 2 லிட்டர் மீன் அமிலம் கலந்து மரத்துக்கு 1 லிட்டர்னு ஊற்றி விடுறது. இது மரத்தை பாதுகாக்கும். நம்ம தேவையில்லாமல் இப்போ தண்ணியை வந்து மரத்தை தொட விட்டுட்டோம் அப்படின்னா பக்கத்தில் இருக்க அக்ரி ஆஃபீஸில் போய் சூடோமோனஸ் அல்லது விரிடி அதை வாங்கிட்டு வந்து மாதம் 2 தடவை கொடுத்துக்கிட்டே வந்துடணும். கன்னியாகுமரியிலேருந்து கேட்குறீங்கள, அளவுக்கு அதிகமான மழை பெய்யுது, என்னுடைய மரம் பாதிக்கப்படுது, இந்த ஒரு பாதுகாப்பை மட்டும் நீங்கள் பண்ணுங்கள். சூடோமோனாஸ் ட்ரைகோடர்மா விரிடி பக்கத்தில் இருக்க அக்ரி ஆஃபீஸில் கேளுங்க. அல்லது
விவேகானந்தர் கேந்திரா இருக்குல்ல, அங்கே கேளுங்க. அல்லது கேவிகேல கேளுங்க. அல்லது தனியார்ட்ட கேளுங்க. யாராவது ஒருத்தட்ட கேளுங்க. ஆனால் வாங்கி மாதம் ஒரு தடவை மழை ஈரம் இருந்தாலும் தண்ணி தேங்கி இருந்தாலும் இது கொடுக்கணும். ஒரு மரத்துக்கு 200 கிராம் சுண்ணாம்பு தூள் கலந்து சுத்தி உர போடணும். முடிஞ்ச அளவுக்கு 5 கிலோ வரையிலும் சாம்பல் கிடைச்சா போட்டு விடலாம். மாதம் ஒரு தடவை அல்லது 2 மாதம் தடவை அந்த மாதிரி. இந்த கவனத்தை வைங்க. திருப்பி நான் சொல்கிறேன், மீன் அமிலமும் எருக்கு கரைசலும் உங்கள் தென்னை மரத்தை அதிக லாபகரமாக கொண்டு வரும். மீண்டும் சந்திப்போம்.